கோத்துத்தவரணம் நம்மளை கைது விடுவாருங்கிறதெல்லாம் பார்த்து சரணாகி பண்ணக்கூடாது. கோத்துத்தவரணம் தரா அப்புறம் அவருக்கு நம்ம ஒப்படைச்சுடணும். அவருக்கு ஆட்பட்டு வாழணும். அதாவது அவருக்கு நாம் ஆழ்ந்தவன் என்கின்ற பாவத்திலேயே இருக்கிறோம். சத்திய பாவமா இருக்கட்டும், வாத்சல்ய பாவமா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு சரணாகதனுடைய அனுகரணம் தானே தவிர தாசிய பாவம் தான் சொல்லுவோம். அதனால காப்பண்யம் அப்படிங்கிற நம்ம தாசரமா இருக்கோம். பெருமாளுக்கு திடீர்னு ரெண்டு வச்சுக்கோங்க, சகாவா ஐக்கியம் பெருமாளுக்கு திடீர்னு பெருமாளை கொஞ்சத்துக்கு ஒரு அம்மா வேண்டுந்தது அப்படின்னா அம்மாவா ஆயிக்கிறோம். பெருமாளுக்கு குழந்தை வேண்டும்னா குழந்தையா ஆயிக்கும் பெருமாளை கொடுக்கிறோம். ஏன்னா பெருமாளை பூச்சி அவரை கொடுத்தீங்கன்னா அவருக்கு பூச்சி அதுதான். ஆனா அடிப்படையில் நம்ம யாரு அப்படிங்கிறத மறந்துக்கூடாது. யாருங்க தாசர்கள் அப்படிங்கிற தாசி பாவம் அடிப்படையா இதுதான் காப்பண்யம்